தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நட்சத்திர பாகமானது லூக்கா நட்சத்திரம் 21 அதிகாரம் 29 முதல் 33 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 33வது வாக்கியம், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. அப்போ இந்த உலகம் அழிந்தாலும் சரி, வார்த்தைக்கு ஒரு நாளும் அழிவு அங்கே ஏற்படாது. அதாவது அவர் என்ன சொன்னாலும் அது அப்படி நடந்தே தீரும். அவன் அந்த வார்த்தை ஒரு நாள் பொய் ஆகுது, அது நடந்தே தீரும். அப்போ நீயும் நானும் பார்க்க வேண்டிய விஷயங்கள், இறைவன் தன்னோட வாக்குறுதிகள், எல்லா வாக்குறுதி நினைத்து கொண்டு, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நீ தந்த எல்லா வாக்குறுதி என் வாழ்வுக்கான வாக்குறுதி ஒழிய என் அழிவுக்கான வாக்குறுதி அல்ல. இறைவன் தன்னுடைய எச்சரிக்கை அது எல்லாமே என் வாழ்வுக்கான ஒரு எச்சரிக்கை தான் ஒழிய என் அழிவுக்கான எச்சரிக்கை அல்ல. அப்போ தெய்வம் தருகிற அந்த வாக்குறுதிகள், இறைவன் தன்ன அந்த எச்சரிக்கை, அது சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்றபடி என் வாழ்க்கையை நகர்த்துகிற சமயத்தில் நிச்சயமாக இதோ எனக்கு நன்மை அங்கே அடைய முடியும். அதான் நாம் பார்க்கின்றோம். அத்திமர உவமை தெய்வம் சொல்வது எல்லாமே அங்கு காண்கின்றீர்கள், உலக அடையாளம் காண்கின்றீர்கள், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் காண்கிறீர்கள். அடையாளத்தை கண்டு எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்களோ அதே மாதிரி தான் வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், அதுக்கேற்றபடி செயல்படுங்கள். இதுவரைக்கும் அறிவித்த வார்த்தையில் ஏதாவது நடக்காமல் இருக்கின்றதா? எல்லாமே நடந்து இருக்கின்றது அல்லவா? ஆகவே இந்த அழிவு, உலகம் அழிந்து போகலாம், அது மாறும், ஆனால் வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. தெய்வம் தெய்வமாக தான் இருக்கின்றார். நீ நான் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு, அந்த வாக்குறுதி மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு நான் செயல்பட எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவன் சொல்லிட்டு மன்றாடுவோம். அம்மா மாதாவே விசேஷமாக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.